ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 4 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸ் மேலா. ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஷேப்ஸ் அரவுண்ட் அஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். யூஸ் த நெட்ஸ் கிவன் அட் த எண்ட் ஆஃப் த புக். டெக்ஸ்ட் புக்கில் சம் நெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணி மாடல்ஸ் வந்து பண்ண சொல்கிறாங்க. கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ப்ரிசம்ஸ் பிரமிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல்ஸை வந்து அந்த நெட் யூஸ் பண்ணி பண்ண சொல்கிறாங்க. அதுவும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டேப்லர் காலமில் பார்த்தீங்கன்னா ப்ரிசம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, பிரமிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. கரெக்டாக? ஸோ ப்ரிசமில் என்னென்ன டைப் ஆஃப் ப்ரிசம்ஸ் இருக்குது? ட்ரையாங்குலர் ப்ரிசம் இருக்குது, ஸ்கொயர் ப்ரிசம் இருக்குது, ஹெக்ஸகனல் ப்ரிசம் இருக்குது. பிரமிட்ஸில் என்னென்ன பிரமிட்ஸ் இருக்குது? ட்ரையாங்குலர் பிரமிட் இருக்குது, ஸ்கொயர் பிரமிட் இருக்குது, பென்டகனல் பிரமிட் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு 2 மெயின் குரூப்ஸ் ஆஃப் 3D ஷேப்ஸ். ஓகேவா? இந்த இயர் தான் நீங்கள் ப்ரிசம்ஸ் பிரமிட்ஸ்லாம் வந்து டீட்டெயில்டாக படிக்கிறீங்க. ஸோ இதுவும் வந்து நமக்கு 2 மெயின் குரூப்ஸ் ஆஃப் 3D ஷேப்ஸ்னே நம்ம சொல்லலாம். ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ வந்து ட்ரையாங்குலர் ப்ரிசம் அப்படின்னா என்னென்னா, ட்ரையாங்குலர் ப்ரிசம் அப்படின்றது a shape with 2 triangular ends connected by 3 rectangular sides. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ரிமைனிங் சைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். 3 ரெக்டாங்கிள் இருக்கும். 3 ரெக்டாங்கிள் எங்கெங்கே இருக்கும்? கீழே இது ஒரு ரெக்டாங்கிளா, அப்புறம் இந்த சைடு ஒரு ரெக்டாங்கிள், அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக். கரெக்டாக உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரையாங்கிள் வந்து 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுல்ல, இதுவும் ட்ரையாங்கிள். கரெக்டாக? ரெக்டாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 3 ரெக்டாங்கிள் இருக்கும். பாட்டமில் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அப்புறம் இது ஃப்ரண்ட், இது ஒரு ரெக்டாங்கிள். அதே மாதிரி பேக்கில் அந்த சைடு ஒரு ஹிடன், இது இங்கே ஒன்று உங்களுக்கு ஒரு தெரியுதா, இது ஒரு ரெக்டாங்கிள். கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் அண்ட் 3 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும். இது ஸ்கொயர் ப்ரிசம், இது வந்து ஸ்கொயர் ப்ரிசம். ஸ்கொயர் ப்ரிசமில் எப்படி இருக்கும்னா 2 ஸ்கொயர்ஸ் இருக்கும். இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர். 2 ஸ்கொயர்ஸ் இருக்கும். எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும்? 4 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும். வெரி குட். மேலே ஒரு ரெக்டாங்கிள், கீழே ஒரு ரெக்டாங்கிள், அதே மாதிரி இது ஃப்ரண்ட்டில் ஒரு ரெக்டாங்கிள், அந்த சைடு ஒரு பேக்கில் ஒரு ரெக்டாங்கிள். ஸோ 4 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும், 2 ஸ்கொயர்ஸ் இருக்கும். இது ஹெக்ஸகனல் ப்ரிசம் அப்படின்னா வழக்கம் போல் 2 ஹெக்ஸகன் இருக்கும். ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு ஹெக்ஸகன், இது ஒரு ஹெக்ஸகன். ஹெக்ஸானா என்னது? 6 சைட்ஸ் இருந்துச்சுன்னா ஹெக்ஸகன். ஓகேவா? இப்போ ஹெக்ஸகன் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ இங்கே ஒரு ஹெக்ஸகன் இருக்கும், இங்கே ஒரு ஹெக்ஸகன் இருக்கும். ரிமைனிங் சைட்ஸ் எல்லாமே என்ன இருக்கும்? ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும். எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும்? 6 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே மேலே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கா, அதே மாதிரி கீழே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கா, அதே மாதிரி அந்த சைடு ஹிடனில் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கா, அதே மாதிரி அந்த சைடு ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும். ஸோ எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கும்? 6 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? இது பிரமிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரையாங்குலர் பிரமிட் எடுத்துக்கோங்க. ட்ரையாங்குலர் பிரமிட் எப்படி இருக்கும்னா பிரமிட் வித் த ட்ரையாங்கிள் த பாட்டம், அதாவது பேஸில் தான் நமக்கு அந்த நம்ம என்ன ஷேப் சொல்கிறோமோ. இப்போ ட்ரையாங்குலர் பிரமிட் சொல்கிறோன்னா பேஸ்னால் என்னது? கீழே அடியில் ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கும். பென்டகனல் பிரமிட், பென்டானா என்னது? 5. கரெக்டாக? ஸோ இது ஒரு சைட், இது ஒரு சைட், இது ஒரு சைட், இது ஒரு சைட், இது ஒரு சைட். ஸோ 5 சைட்ஸ் இருக்கா? ஸோ பென்டகன்னா 5. ஸோ நமக்கு அதெல்லாமே பேஸில் இருக்கும். இப்போ இங்கே ஸ்கொயர் பிரமிட்னா ஸ்கொயர் வந்து நமக்கு பேஸில் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரிமைனிங் சைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் பிரமிட்ஸில். ஓகேவா? இப்போ ட்ரையாங்குலர் பிரமிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரமிட் வித் ட்ரையாங்குலர் at the bottom, that is base, and 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் ஹிடன் பாட், அந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். ஓகேவா? இது வந்து பென்டகனல் பிரமிட்னு வச்சுக்கோங்க. எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 5 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், 1 2 3, அப்புறம் அந்த சைடு 2 ஃபேஸஸ் இருக்கும். நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். பென்டானா நான் என்ன சொன்னேன்? 1 2 3 4 5. இப்போ இதிலேருந்து நீ வந்து கால்குலேட் பண்ணிடலாம். எப்படின்னா இப்போ 5 கார்னர்ஸ் இருக்குமா, அப்போ ஒவ்வொரு இதுலேருந்து ஒரு ட்ரையாங்கிள் வருமா? இப்படி 1 2
3 4 5 இந்த மாதிரி நீ ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 5 ட்ரையாங்கிள்ஸ் வரும் அப்படின்னு நீ ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்குலர் பிரமிடுக்கு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் வரும்? மேலே 3 இருக்கும். ஏன்னா 3 கார்னர்ஸ் இருக்குமா, அப்போ 3 வரும். ஸ்கொயர் பிரமிடில் எத்தனை ட்ரையாங்கிள் வரும்? 4 வரும். ஏன்னா 4 கார்னர்ஸ் இருக்குது. இப்போ புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பென்டகனல் பிரமிடில் வந்து எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் வரும்னா நீங்கள் அழகாக 5ன்னு சொல்லிடலாம். ஏன்னா பென்டகனுக்கு வந்து நமக்கு 5 கார்னர்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போது இந்த மாதிரி இது ஒரு ட்ரையாங்கிள், 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 அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கொயர் பிரமிட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயருக்கு எத்தனை கார்னர்ஸ் இருக்கும்? 4 கார்னர்ஸ் இருக்கும். அப்போ 1 2 3 4, அப்போ 4 ட்ரையாங்கிள்ஸ் வரும். இதே ட்ரையாங்குலர் பிரமிட்னா ட்ரையாங்கிள் தான் நமக்கு பேஸில் இருக்கும். ட்ரையாங்கிளுக்கு எத்தனை கார்னர்ஸ்? 3 கார்னர்ஸ். அப்போ 3 ட்ரையாங்கிள்ஸ் வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. இப்போ நமக்கு வந்து சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ப்ரிசம்னா என்ன, பிரமிட்னா என்ன, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ப்ரிசம் அப்படின்றது அதோட டாப் அண்ட் பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஃப்ளாட்டாக இருக்கா? அதே மாதிரி இதுவும் ஃப்ளாட்டாக இருக்கா? அதே மாதிரி இதுவும் ஃப்ளாட்டாக இருக்கா? அந்த மாதிரி ஃப்ளாட் பார்ட்டாக இருக்கும். நீங்கள் டாப் அண்ட் பாட்டம் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் வந்து இப்போ ஸ்கொயர் ப்ரிசம்னு வச்சுக்கோங்க. மித்ததெல்லாம் ரெக்டாங்குலாக இருக்கும். ஆனால் அந்த 2 ஃபேஸஸ் மட்டும் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குமா, அது ரெண்டும் நமக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ ட்ரையாங்குலர் ப்ரிசம்னு வச்சுக்கோங்க. 2 ஃபேஸஸ் மட்டும் நமக்கு எப்படி இருக்கும்? ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அப்போ அது ஃப்ளாட்டாக இருக்கும். ஹெக்ஸகனல் பிரமிட்னா எப்படி இருக்கும்? 2 ஃபேஸஸ் மட்டும் என்ன ஷேப்பில் இருக்கும்? ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கும். ரிமைனிங் ஃபேஸஸ்லாம் எப்படி இருக்கும்? ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அப்போ அந்த 2 ஃபேஸஸ் மட்டும் ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கா, அது வந்து எப்படி இருக்கும்? ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ ப்ரிசம்னாலே அந்த 2 ஐடென்டிக்கலாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும்? ஃப்ளாட்டாக இருக்கும். பட் பிரமிடை பொறுத்த வரைக்கும் மேலே எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். பிரமிட்னாலே மேலே நமக்கு வந்து ஷார்ப் பாயிண்ட் இருக்கும். ஸோ ப்ரிசம் எப்படி இருக்கும்? 2 ஐடென்டிக்கல் பேஸஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ இதுவும் ஐடென்டிக்கல் பேஸ். ஐடென்டிக்கல்னால் எனது ஒரே மாதிரியாக இருக்கும். கனெக்டட் பை ரெக்டாங்குலர் ஃபேஸஸ். கரெக்டாக? வேறஸ் பிரமிட் ஹேஸ் ஒன்லி 1 பேஸ். பிரமிடை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பேஸ் தான் இருக்கும். ட்ரையாங்குலர் சைட்ஸ் தட் மீட் அட் அ சிங்கிள் பாயிண்ட் அட் த டாப். ட்ரையாங்குலர் சைட்ஸ் இருக்கும். அது வந்து மேலே மீட் ஆகும், சிங்கிள் பாயிண்டில் டாப்பில் மீட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் சம் கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க, நம்ம ஆன்சர் பண்ணலாம். வாட் ஷேப் ஆஃப் ஃபேஸ் இஸ் காமன் டு ஆல் த ப்ரிசம்ஸ்? எல்லா ப்ரிசமுக்குமே எந்த ஃபேஸ் வந்து காமனாக இருக்குது? எந்த ஷேப்? வெரி குட். ரெக்டாங்கிள் தான் காமனாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கொயர் ப்ரிசம் எடுத்துட்டிங்கன்னா 2 பேஸுமே ஸ்கொயரில் இருக்குது, ரிமைனிங் எல்லாம் ரெக்டாங்கிள். அதே மாதிரி ப்ரிசம் ட்ரையாங்குலர் ப்ரிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 பேஸும் ட்ரையாங்கிள் இருக்குது, ரிமைனிங்லாம் ரெக்டாங்கிள் இருக்குது. அதே மாதிரி தான் ஹெக்ஸகனல் ப்ரிசமுக்கும் 2 பேஸுமே ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்குது, ரிமைனிங்லாம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம வந்து ரெக்டாங்கிள் அப்படின்னு எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் அதர் ஷேப்ஸ் டு தீஸ் ப்ரிசம்ஸ் ஹேவ் அப்படின்னு கேட்குறாங்க. வேறு என்ன ஷேப்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ப்ரிசம்க்குன்னு கேட்குறாங்க, ரெக்டாங்கிளை தவிர. ஸோ ரெக்டாங்கிளை தவிர இங்கே நமக்கு என்ன இருக்குது? ஸ்கொயர், ஹெக்ஸகன். ட்ரையாங்கிள் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, அண்ட் ஹெக்ஸகன் இருக்குது. HEXAGON, ஹெக்ஸகன் இருக்குது. புரியுதா? ஓகே. ஹவு மெனி சச் ஃபேஸஸ் ஈச்? இந்த 3 இதுலேயுமே பார்த்திங்கன்னா காமனாக இருக்கிறது என்ன ஃபேஸ் இருக்குது? ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் இருக்குது. அதை தவிர எப்படி இருக்குது? ஸ்கொயரில் ஸ்கொயர் இருக்குது, ட்ரையாங்கிளில் ட்ரையாங்கிள் இருக்குது, ஹெக்ஸகனில் ஹெக்ஸகன் இருக்குது. அது எல்லாமே எத்தனை இருக்குது? ஹவு மெனி சச் ஃபேஸஸ் ஈச்னு கேட்குறாங்க. எத்தனை இருக்குது? 2 ஃபேஸஸில் இருக்குது. கரெக்டாக? இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ். அது மாதிரி இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ். ஸோ ரெக்டாங்கிளை தவிர இந்த ஷேப்லாம் இருக்கு இல்லையா, அது எத்தனை ஃபேஸஸில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. 2 ஃபேஸஸில் இருக்குது. அதாவது 2 பேஸஸில் இருக்குதுன்னு சொன்னேன், இல்லைனா டாப் அண்ட் பாட்டம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான் இந்த கொஸ்டினோட கண்டினியூஷன் தான் இந்த கொஸ்டின். வாட் அதர் ஷேப்ஸ்னு கேட்டிருக்காங்க. ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ஹெக்ஸகன் சொல்லிட்டோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ஹெக்ஸகன்லாம் எத்தனை ஃபேஸஸில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அது எத்தனை ஃபேஸஸில் இருக்குது? 2 ஃபேஸஸில் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் பிரமிட்ஸில் பார்ப்போம். வாட் ஷேப் ஆஃப் ஃபேஸ் இஸ் காமன் டு ஆல் த பிரமிட்ஸ்? எல்லா பிரமிட்ஸ்லையும் எது காமன் ஃபேஸாக இருக்குது? ட்ரையாங்கிள் இருக்குது.
கரெக்டாக? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ட்ரையாங்கிள், 4 ட்ரையாங்கிள்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 5 ட்ரையாங்கிள்ஸ் வரும் காமன் ஃபேஸ். இதில் பார்த்தீங்கன்னா 3 ட்ரையாங்கிள்ஸ் வரும் ட்ரையாங்குலர் பிரமிடுன்றதுனால. கரெக்டாக? மற்றபடி நம்ம வந்து ஸ்கொயர் பிரமிடில் பேஸ் வந்து ஸ்கொயர் இருக்கும், பென்டகனல் பிரமிடில் பேஸ் வந்து பென்டகன் இருக்கும், ட்ரையாங்குலர் பிரமிடில் பேஸ் வந்து ட்ரையாங்குலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து காமன் ஃபேஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசமில் ரெக்டாங்கிள்னால் பிரமிடில் ட்ரையாங்கிள். ஆல் த ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் மீட் அட் டேஷ் பாயிண்ட். எல்லா ட்ரையாங்குலர் ஃபேஸஸும் மீட் அட் எங்கே மீட் ஆகுது? 1 பாயிண்டில் மீட் ஆகுது. ஸோ மீட் அட் 1 பாயிண்ட். ஐடென்டிஃபை எனி அதர் ஷேப் இன் ஈச் ஆஃப் த பிரமிட்ஸ். ஸோ இதில் ட்ரையாங்குலர் தவிர வேறு என்னென்ன ஷேப்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? ஸ்கொயர் பார்க்குறீங்க, பென்டகன் பார்க்குறீங்க. ஸோ இது ட்ரையாங்குலர் பிரமிடுன்றனால நமக்கு பேஸ் ட்ரையாங்குலாகவே தான் இருக்குது. ஸோ ட்ரையாங்குலர் தவிர கேட்குறாங்க, எனி அதர் ஷேப்புன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்கொயரும் பென்டகனும் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இஸ் எ க்யூப் ஆல்சோ எ ப்ரிசம். ஸோ நம்ம க்யூப் பார்த்துருக்கோம்ல, இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ என்ன கேட்குறாங்க, இந்த க்யூபும் ப்ரிசமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ். ஏன் ப்ரிசம்னு சொல்லலாம்? ஏன்னா வந்து நம்மளுக்கு கியூபாய்டு இருக்குல்ல, கியூபாய்டு இருக்குது. கியூபாய்டுக்கும் ஒரே ஃபேஸஸ், சேம் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ், சேம் நம்பர் ஆஃப் கார்னர்ஸ், சேம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டும் மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். ஆனால் ஜஸ்ட்டு ஷேப்ஸ் தான் கொஞ்சம் மாறுது. ஓகே. நம்ம இன்னொன்று என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. இப்போது ரெக்டாங்கிளுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், தெரியும் இல்லையா? ஸ்கொயருக்கு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆனால் ஸ்கொயருக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு நம்ம சொல்லிக்கலாம்ல. இப்போது இங்கே 5னா இங்கே 5, இங்கே 5னா இங்கே 5 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு அப்போ ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டி ஸ்கொயருக்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல ப்ரிசம்ன்றது நமக்கு காமன் ஃபேஸஸ் எல்லாம் என்ன இருக்குது? ரெக்டாங்கிள் ஷேப்பில் தானே இருக்குது. ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து க்யூபை நம்ம என்ன சொல்லிக்கலாம்? ப்ரிசம்னு சொல்லிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இடத்துல ஸ்கொயர் ப்ரிசம் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸ்கொயர் ப்ரிசமில் பேஸ் 2 பேஸும் ஸ்கொயரில் இருக்குது, மித்ததெல்லாம் ரெக்டாங்கிளில் இருக்குது. இதே ஸ்கொயர் ப்ரிசம் வந்து நம்ம ப்ரிசம்னு சொல்கிறதுனால இந்த க்யூபை நம்ம ப்ரிசம்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே நீங்கள் வந்து பேஸ் வந்து காமனாக 2 ஸ்கொயர் இருக்குது, ரிமைனிங் ஃபேஸஸில் ஸ்கொயர் தான் இருக்குது. ரெக்டாங்கிள் ப்ராப்பர்ட்டி நமக்கு ஸ்கொயருக்கு என்ன ஆகுது? சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஸோ ப்ராப்பர்ட்டினா கேரக்டர் மாதிரி சொல்லலாம். ஸோ சாட்டிஸ்ஃபைட் ஆகுறதுனால நம்ம என்ன சொல்லிக்கலாம்? க்யூபை நம்ம ப்ரிசம்னு சொல்லிக்கலாம். ஸோ எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ரிசம் அண்ட் த பிரமிட் டிஸ்கஸ். இது ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ப்ரிசம்க்கும் பிரமிட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதையே இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சராக எழுதிடலாம். ஸோ என்ன எழுதலாம் அப்படின்னா, எ ப்ரிசம் ஹேஸ் 2 ஐடென்டிக்கல் bases connected by rectangular sides, whereas pyramid has only one base. Correct? Only one base with triangular sides. Triangular sides இருக்கும், எல்லாமே meet at 1 point. That meet at a single point at the top. Single point at the top. So இதை ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ A prism has 2 identical bases connected by rectangular sides, whereas pyramid has only one base with triangular sides that meet a single point at the top. ஸோ இந்த டெஃபினிஷன் அப்படியே எழுதிருங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.